பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மீனத்துக்கு செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தும் நம்மளுடைய நேயர்களுக்கு இது பொருந்தும் என்பது உண்மை. ஏன்னா நம்முடைய சனி பகவான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம திருக்கணித முறைப்படி சனி பயிற்சியானது கிட்டத்தட்ட 2025 மார்ச் எண்டில் ஆல்ரெடி சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நானே வீடியோ போட்டிருக்கேன். உண்மைதான். இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிட அன்பர்கள், அதே போல் ஜாதகம் பார்க்குற அன்பர்கள், பல அன்பர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கிய முறைப்படி ஃபாலோ பண்ணுறோம். அப்போ வாக்கியப்படி சனி பகவான் வந்தால் என்ன மாற்றம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ வாக்கியமோ திருக்கணிதமோ எதுவாக இருந்தாலும் சனி பகவான் மீனத்துக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். தற்போது நம்ம பார்க்க போகிறது யாருக்கு? உங்களுக்கு தான். மேச ராசி முதன்மையான ராசி. எங்கும் வேகம், எதிலும் வேகம், துள்ளி குதித்து ஓடக்கூடிய தன்மை இருந்தும் இப்போ நடந்து போகக்கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மேச ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடமான விரயத்துக்கு வரார். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சனி பகவான் 7.5ஆக வரார் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப வச்சு செய்ய போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்குமா? இது ஒரு கேள்வி வைக்கிங்க. நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்களேன். மேச ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஃபேவரானவரே ஃபஸ்ட்டு கிடையாது. அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11க்குரியவன் 12க்கு வரார். அப்போ கெட்டவன் கெட்டிலும் கெட்டிலும் ராஜயோகம் சொல்லி ஒரு யோகம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த யோகத்தை சனி பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக கொடுக்க போகிறார். சனி இருக்கிற இடம் நன்மையே, சனி பார்க்கும் இடம் பாதிப்பு அப்படிங்கிறது கணக்கு. அப்போ சனி பகவான் உங்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கிடைக்கலன்னு மனசுக்குள்ளே வருத்தப்படுறீங்களோ, என்னென்ன விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்களோ, அதெல்லாம் நடத்தி கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் சனி பகவான் உள்ளே வரார். அப்போ என்னென்ன நடக்கலை அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுப்போமா? ஃபஸ்ட்டு, நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்க வேண்டிய காலமாக கடந்த 2.5 வருஷம் இருந்ததா இல்லையா? யார் சொல்லியும் கேட்காதவங்க உங்கள் லைஃப்பில் இப்போ பல பேர் உங்களுக்கு ஐடியா கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் வந்தீங்களா இல்லையா? அதுலேருந்து என்ன பண்ண போகிறீங்க? ரிலீஸ் ஆகி வெளியே வர போகிறீங்க. மீண்டும் எழுந்து வந்தேன். எப்படி ஃபீனிக்ஸ் பறவை தன்னுடைய முயற்சியை விடாமல் தொடர்ந்து 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 செயல்பட்டு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு எடுத்துக்காட்டாக வருகிறதோ, அதே மாதிரி தான் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலை என்பது காத்திருக்கிறது. இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே மாற்றம் ஏற்படும் என்பது உண்மை. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் விஷயமாக நிறைய டிப்ரெஷன். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்கலை, இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கல, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை. ஸோ இந்த 2 பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. கவலையே பட தேவையில்லை. உறுதியாக மேசராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம் முதல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான பாக்கியம் அதிகமாக இருக்குது. சரி, குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க, அக்யூரேட்டாக ஒரு மந்த்து சொல்லலாமான்னா மேக்ஸிமம் மார்ச்லேருந்து ஜூனுக்கு அப்புறம் உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏற்கனவே குழந்தை வச்சுருக்கீங்க, ஏற்கனவே குழந்தை இருக்குங்க, என் குழந்தை தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கன்னா ஜூன் மாதம் வரையும் கடந்து போங்க. ஜூனுக்கு அப்புறம் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை உறுதியாக கேட்பாங்க. இன்னொரு விஷயம் இன்னொன்று சொல்லுவோம், நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ,
யாருடைய கஷ்டத்துலலாம் கலந்துக்கிட்டு அவங்கள சரி பண்ணீங்களோ அதனால் வந்த பிரச்சனை உங்களுக்கு தலை மேலே விழுந்த இடி மாதிரி இருந்துச்சு. உங்கள் மேலே மட்டும் குற்றம் சொல்லி, உங்களை மட்டுமே குறை சொல்லி, செய்யாத தவறுக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சூழ்நிலை நடந்திருக்கலாம். அந்த தவறு நீங்கள் செய்யலைன்னு ப்ரூஃப் பண்ண ஆசைப்படுறீங்களா இல்லையா? நான் தப்பே பண்ணலைங்க, ஆனால் என் மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் தப்பே பண்ணலை, என் மேலே வீண் பழி போட்டாங்க, அது எப்போ சரியாகும்னு ஆசைப்படுறீங்களா? அது சரியாகக்கூடிய யோகம், சூழ்நிலை, வாய்ப்பு உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். இவ்வளோ நன்மையை கொடுக்குற சனி பகவான் உங்கள் லைஃப்பில் உங்களுடைய மகிழ்ச்சியை உறுதியாக கொடுப்பார். முன்னாடி என்னை பொறுத்தவரை மேசராசிக்காரங்களாம் எப்படின்னா, ஒரு சட்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதை பார்ப்பீங்க, நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரும். இப்போ எங்கே கேட்க முடியுது? அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுட்டு போகிறேன், சட்டன்னு ஒன்று போடணும் அவ்வளோதான் அப்படின்னு போட வேண்டிய சூழ்நிலை தானே வந்துச்சு. ஸோ அதை மாற்ற போகிறார் சனி பகவான். ஏன்னா ஒரு 2.5 வருஷமாக உங்களை பார்த்து பார்த்து உங்களுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சுன்னா, என்ன வாழ்க்கை, ஓடுறது ஓடட்டும், போகிறது போகட்டும், நம்ம நடந்து போவோம், இல்லை காரில் போவோம், ஆனால் எங்கே போனாலும் நம்ம நிம்மதியாக போக மாட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த நிலையிலிருந்து நீங்கள் பலபடியும் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிரகம் கொடுக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் உடல் ரீதியாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ, இந்த ரெண்டுமே சரியாக போகுது. ஓகேவா? ஸோ வயிறு வலி, கடன், இந்த 2 பிரச்சனையிலிருந்தும் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் வெளியே வர போகிறீங்க. மேசராசி பெண்களுக்கு மதிப்பும் அங்கீகாரமும் நல்ல விதமான முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் வீட்டில் உங்களை புரிஞ்சுக்கலை, நீங்கள் எவ்வளவோ சொல்லி பார்க்குறீங்க, கண்டுக்கவே மாட்டேங்காங்க. எவ்வளோ தான் சொல்ல, இந்த அந்த வீட்டுக்காரர்கிட்ட நம்ம எவ்வளோ தான் சொல்ல, நம்மளை மதிக்கவே மாட்டேங்காரேன்னு வருத்தப்பட்டீங்கன்னா, இன்னுமே உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய செயலுக்கு மதிப்பும் அங்கீகாரமும் உறுதியாக சனி பகவான் கொடுப்பார். சரி, இவ்வளோ நன்மையை கொடுத்தவர் என்ன விஷயம் கவனமாக இருக்குன்னு சொல்லுவார்ல, ஏன்னா அவர் கடமை செய்யணும்ல. அப்போ சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை தனுசு வீடை தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். அப்போ 2 குடும்பத்தில் வார்த்தைகளில் கவனம், பணம் கொடுக்கல் வாங்குகிற விஷயங்களில் கவனம், அடுத்தவங்க குடும்ப விஷயங்களை தலையிடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். 6 கடன் வாங்கும்போது யோசித்து வாங்கணும், வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. மாமனுக்கு வாங்கி கொடுத்தேன், மச்சானுக்கு வாங்கி கொடுத்தேன், குழந்தையாக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்த கடனை நீங்கள் கட்டணும். ஸோ கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வருதுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. 9ஆம் இடம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பின்பற்றுங்கள். அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பாவை மதித்து அன்பாக பாசமாக நடந்துக்கோங்க. மாற்றமும் ஏற்றமும் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் உங்களுக்கான அற்புதமான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு சனிக்கிழமையில், ஓகேவா, முருகன் கோவிலுக்கு சனிக்கிழமையில் செவ்வாய் ஓரையில் போய் வழிபாடு செய்வது அல்லது செவ்வாய்க்கிழமையில் சனி ஓரையில் போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் உங்களை இயக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால்
ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது. நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா? நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா பொது பலனே. இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசினோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.